125 ஏக்கர் பரப்பளவு, 400 குடிமக்கள், தனியா ஒரு அமைச்சரவை, தனி கரன்சின்னு ஒரு புதிய நாட்டையே உருவாக்கி அதுக்கு நான் தான் அதிபர்னு ஒரு 20 வயது இளைஞர் எல்லாருக்கும் மிகப்பெரிய ஷாக் கொடுத்திருக்காரு. யார் இந்த இளைஞர், எங்க இருக்காரு தெரிஞ்சுக்கலாம் கண்ணம்மா டைரியில இன்னைக்கு இந்த வீடியோல. ஆஸ்திரேலியாவை சேர்ந்த 20 வயதான டேனியல் ஜாக்சன் அப்படிங்கிற இளைஞர் குரோஷியா மற்றும் செர்பியா நாடுகளுக்கு இடையிலான டானப் நதிக்கரையில உள்ள 125 ஏக்கர் நிலப்பகுதியில வெர்டிஸ் குடியரசு அப்படிங்கிற ஒரு புதிய நாட்டையே உருவாக்கியிருக்காரு. இப்பதான் உருவாக்கியிருக்காரா அப்படின்னா 2019ஆம் ஆண்டு மே 30ஆம் தேதி உருவாக்கியிருக்காரு. இந்த பகுதியோட உரிமைய எந்த நாடுமே கேட்கல அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த நிலப்பகுதியை தானாவே கைப்பற்றி மைக்ரோனேஷன் அப்படின்னு அறிவிச்சாரு. அது மட்டும் இல்லாம நான் தான் இதுக்கு அதிபர் அப்படின்னு தெரிவிச்சு அதுக்குன்னு ஒரு கொடி, கரன்சி, அமைச்சரவை, அது மட்டும் இல்லாம 400 குடிமக்கள் கொண்ட வெர்டிஸ் அப்படிங்கிற ஒரு நாடையே உருவாக்கியிருக்காரு. இந்த செயல் சர்வதேச சட்டத்துக்கு புறம்பானது அப்படிங்கிற காரணத்தினால 2023 அக்டோபர்ல குரோஷிய அதிகாரிகள் டேனியல் ஜாக்சன் மற்றும் அவருடைய குடிமக்களை கைது செஞ்சு நாட்டை விட்டு வெளியேற்றினாங்க. அதுக்கப்புறமா வாழ்நாள் வரையிலான நாட்டுல நுழைவதற்கான தடையும் விதிக்கப்பட்டுச்சு. இருந்தாலும் ஜாக்சன் அவருடைய முயற்சிக்கு செர்பிய அதிகாரிகள் ஆதரவா இருக்காங்க அப்படின்னும் நாடு கடந்த ஒரு அரசாங்கத்தை உருவாக்கி இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காரு. இந்த வெர்டிஸ் குடியரசு தான் இப்போ இணையதளத்துல வைரல் ஆகிட்டு இருக்கு. இத பத்தி உங்களுடைய கருத்து என்னங்கறத மறக்காம சொல்லுங்க.